என்ன மாதிரியான ஒரு சூழலை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம்? இதையா வேதம் நமக்கு பேசுகிறது? சபையவே மூடக்கூடிய அளவுக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோமா? அப்ப நீங்க அவங்க எல்லாம் ஒண்ணுதானா? நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை உருவாக்கி வச்சிருக்கீங்களா? அல்லது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வைத்து வசனங்களை போதிங்க, சத்தியத்தை போதிங்க. அங்க போதிக்கக்கூடிய சத்தியம் சரியா தவறா அது வேற விஷயம். போதிக்கப்படுகிற சத்தியம் கரெக்டோ தப்போ அது வேற விஷயம். இம்மனே அலெக்சாந்தர் கொஞ்சம் அந்த மக்களுக்கு போதிங்கப்பா அப்படின்னு பவுல் சொல்லுவாரா? இப்போ அவங்க ஆடல் பாடல் அங்கே நடக்குது, இங்கே திருப்பூரில் நடக்கலை, அதனால அதை விட இது ஃபார் பெட்டர். அதனால அங்கே பாவம் நடக்குது, இங்கே பாவம் நடக்கலை, அதுதான் சொல்ல வரீங்களா? ஏற்கனவே நம்ம திருப்புர சாலமன் ஜான் ஜபராஜ் இஷ்யூவில் தவறாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அது தேவையில்லாத பதிவுன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை அவர் தவறாய், அதாவது வேதத்திற்கு முரணாய் பேசியிருக்கிறாரு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையை மக்கள் தவறாய் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆமாம், இது என்னவோ கரெக்டு தான். புதிய ஏற்பாட்டு சபையை மக்கள் தவறாய் புரிந்து வைத்திருக்கிறார்கள். கரெக்ட். ஏன்னா ரோமன் கேத்தலிக்ஸ்லேருந்து மறுவி நாங்கள் ப்ரொட்டஸ்டன்ட்னு சொன்னவங்க பைபிளுக்கு திரும்பாம முறைமைகளை கையில் வச்சுட்டு பைபிளுக்கு பாதி திரும்பினது தான். ஒன்று தப்பு, பைபிள் தான் சரின்னா முழுசாக பைபிளுக்கு திரும்பிடணும். திரும்பாதது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒருவேளை நான் என்னுடைய சபையில் இல்லை என்று சொன்னால் சபை மூடிடுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. சபை என்னைக்குமே நடந்து கொண்டு இருக்கும், அந்த கூடுகை இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னைக்குமேன்னு சொல்லாதீங்க. சண்டே இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும், வெட்னஸ்டே இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும், அப்படி வேணா கூடும். அதாவது கூடும்னு சொல்றத விட மீட்டிங் நடக்கும், அதுதான் ஆப்டான ஒரு வார்த்தையா இருக்கும். ஏன்னா திருப்புர சாலமனை பத்தி மட்டும் நான் சொல்லலை, பொதுவாகவே கிறிஸ்தவ மக்களுடைய மனசுல சபைனா என்ன இருக்குன்னா, ஒரு டைம்ல மீட்டிங் நடத்துவாங்க, அதை நடத்துகிறவர்கள் ஒரு 2-3 பேர் நடத்துவாங்க, நம்ம எல்லாம் உட்காந்து எந்திரிக்கிறோம், உட்காடுறோம், ஆமேன் அல்லேலூயா சொல்கிறோம், வீட்டுக்கு போகிறோம். இதுதான் மேஜராக நடக்கும். அதை தான் சபைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அது சபையே கிடையாது, ஒரு மீட்டிங். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை ஒரு தனி மனிதனை சார்ந்தது என்று சொன்னால், ஒரு சபையையே மூடக்கூடிய அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழலை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம்? இதையா வேதம் நமக்கு பேசுகிறது? சபையவே மூடக்கூடிய அளவுக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோமா? அப்போ நீங்கள் அவங்க எல்லாம் ஒண்ணுதானா? நீங்களாம் சேர்ந்து தான் அதை உருவாக்கி வச்சிருக்கீங்களா? சபையை மூடுறதுக்கு சபை என்ன ஒரு ஆப்ஜெக்டா? மூட முடியுமா? மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருவது தான் சபை அப்படின்னு வேதத்தின் அடிப்படையில் ஒரு டெஃபினிஷனை நம்ம எடுத்தோம்னா சபையை மூட முடியுமா? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியுமா முடியாதா? வேதத்தின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு அது சபையாக இருந்தால் முடியாது. ஏன்னா உண்மையாக மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் கூடாமல் இருப்பாங்களா? ஆண்டவரை பற்றி பேசாமல் இருப்பாங்களா? ஆண்டவருக்காக வேலை செய்யாமல் இருப்பாங்களா? மீட்டிங் நடத்துகிறவங்க இருப்பாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்க இருப்பாங்க, அது வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாய்ப்பே இல்லை. தயவு செய்து உங்களுடைய பிரச்சனைக்காக சபை விசுவாச பிள்ளைகளை காயப்படாதீங்க. இப்போ இவரு ஜான் ஜபராஜுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார், கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு உங்கள் பிரச்சனைக்கு சபை விசுவாசிகளை காயப்படாதீங்க. என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது? அப்போது இவ்வளோ தூரம் ஜான் ஜபராஜ் அவருடைய சபை மக்களை பசுமையாக புல்லுள்ள இடங்களெல்லாம் மேய்த்துட்டாரு, இப்போ காய போட்டாரு, அப்படியா? சமயம் மாய்த்தாலும் மாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும், நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று அல்லவா நமக்கு வசனம் சொல்லுகிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதிக்க வேண்டும். எப்படி? கட்டணம் கட்டி அந்த டைமில் உள்ளே போதிக்கிறது மட்டும்தான் போதனையா? அதை தான் அந்த வசனம் சொல்லுதா? சபை கூடி வருதெல்லாம் எப்படி? சண்டே இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் இந்த பில்டிங்கில் வந்துருங்க, ஒரு சர்வீஸ் நடக்கும், அதை அட்டன் பண்ணுங்க, அதுதான் சபை கூடி வருதலா? இப்போ நீங்கள் சேருவதற்கு இன்னும் கூட 1 வருஷம் ஆகலாம், அல்லது உண்மையிலே பிரச்சனை இருந்தா சொல்றேன், 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, ஒருவேளை அன்பார்ச்சுனேட்லி அதில் ஏதோ பிரச்சனை இருந்து நீங்கள் சேராமே போனீங்கன்னா இந்த சபை அவ்வளவுதானா? மூடியே கிடக்குமா? தயவு செய்து அதற்கு ஒரு முடிவை எடுங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, பவுல் கலாத்திய நிருபத்தில் பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள்னு சொல்றாரு. அந்த டீமும் கண்டிப்பாக ஒரு பெருங்கூட்ட மக்களை வஞ்சித்து கூட்டம் கூட்டியிருப்பாங்க.
அதில் ஒரு பிரச்சனை வரும்போது பவுல், இப்போ கள்ள சகோதரர்களே இப்படி காயப்படாதீங்கப்பா, சபையை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை அப்போ திருப்பூர் சாலமன் என்ன சொல்ல வர்றாரு? ஆடல் பாடலை மட்டும் நீக்கிட்டா அந்த சபை சூப்பரான சபை அப்படின்னு சொல்லுவாரா? அப்போ அது சபை தான், அது உண்மையிலே மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தான் கட்டுறாங்க, லைட்டாக டான்ஸை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான் பிரச்சனை அப்படின்னு வரா? இல்லை என்ன சொல்ல வராரு? உங்க விசுவாச பிள்ளைகளோட எல்லாத்தையும் பேசி இனிமேல் நாங்க ஓபன் பண்ணுவதற்கு நாளாகும், நீங்க எங்கேயாவது போய் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அது ஏன் எங்கேயாவது போய் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லணும்? ஏன் உங்கள்கிட்ட அனுப்பி விடுறதுக்கா? கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் பக்கம்ன்றதுனாலயா? நீங்க கூடி சபையா கூடுங்க, நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்ல முடியாதா? எங்கேயாவது போய் கத்துக்கிட்டு தான் ஆகணுமா? ஒருவருக்கு புத்தி சொல்லுங்க, ஒருவருக்கு இசைவா இணைந்து மாளிகையா எழும்பணுமா? இல்ல ஒருவர் எங்கேயாவது கத்துக் கொடுப்பாரு, அங்க போய் கத்துக்கணுமா? வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் அந்த முறைமையை தான் வச்சாரா? திருப்பூர் சாலமன் ஒருத்தர் நடத்திட்டு இருப்பாரு, அங்க போய் கத்துக்கங்க, அதான் இருக்கா? இல்ல நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சுவிசேஷம் அறிவிச்சு சீசராக்கி அப்படின்ற அடிப்படையில ஆட்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் சொல்லி கொடுப்பாங்களா? எப்படி? அல்லது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வைத்து வசனங்களை போதிங்க, சத்தியத்தை போதிங்க. அங்க போதிக்கக்கூடிய சத்தியம் சரியா தவறா அது வேற விஷயம். அது என்ன வேற விஷயம்? நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான். இம்னேவும் அலெக்சாந்தரும் உலகத்தின் பின்னாடி போயிட்டாங்க, அவங்க பின்னாடி இன்னொரு கூட்டம் போச்சுன்னா போதிக்கப்படுகிற சத்தியம் கரெக்டோ தப்போ அது வேற விஷயம். இம்னே அலெக்சாந்தர் கொஞ்சம் அந்த மக்களுக்கு போதிங்கப்பா அப்படின்னு பவுல் சொல்லுவாரா? இல்ல சொல்லிட்டு நான் அப்படி சொன்னாலாவது அவங்க இப்படி செய்வாங்கன்னு நினைச்சு சொன்னேன்னு பதில் வீடியோ போடுவாரா? அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன நம்புறாங்க? அதை சரி என்று அல்லவா நம்புகிறார்கள். இப்போ ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா மூடி வச்சுறது, இஷ்டத்துக்கு வீட்டுல இருக்கிறது, அப்புறம் எப்ப ஓபன் பண்றாங்க அப்ப வர்றது, இதுக்கு பேர் மினிஸ்ட்ரியான்னு நான் கேட்கிறேன். திஸ் இஸ் நாட் அ மினிஸ்ட்ரி. இல்ல நீங்க சண்டேவும் வெட்னஸ்டேவும் ஒரு டைம் சொல்லி திறந்து வச்சுட்டு நீங்க ஒரு சர்வீஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி ஒரு மீட்டிங்கை நடத்திட்டு அதுக்கு பேர் மினிஸ்ட்ரியான்னு நான் கேட்கிறேன். நான் உண்மையிலே கேட்கிறேன். இந்த வேதத்தின் அடிப்படையில மீட்டிங் நடத்துறது சபைன்னு யார் சொன்னா? நாங்க இந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் மாதிரிலாம் பாட மாட்டோம்ப்பா, கொஞ்சம் அப்படி ஆடி பாடி எல்லாம் பாட மாட்டோம்ப்பா, ட்ரம்மல் வச்சுக்க மாட்டோம்ப்பா, சீரே சுநாதனுக்கு அப்படின்னு கீர்த்தனை பாடல்களை கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பாடிடுவோம்பா, அப்புறம் நான் பிரசங்கம் பண்ணிடுவோம்ப்பா, நான் ஏற்படுத்தி வச்சுக்க ஒரு 2-3 பேர் பேசுவாங்கப்பா, இதான்ப்பா சபை, நீங்கள்லாம் வாங்கப்பா கற்றுக் கொடுக்குறோம்ப்பா, இதுதான் சபைன்னு பைபிள் எங்கேயாவது சொல்லிச்சா? ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாரா? அக்கறையோடு நாம் நடக்க வேண்டும். இது ஏன் சபை இல்ல, ஏன் கடையை நாம் பூட்டி வச்சுட்டு போறதுக்கு. இது ஒரு தனி மனிதனுடைய சபை அல்ல. இட்ஸ் a God's house, God's church. இது தேவனுடைய வீடு என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அது எப்படி தேவனுடைய வீடு? வீடுனா சண்டேவும் புதன்கிழமையும் மீட்டிங் நடத்துறதா? இப்போ வேதத்தின் அடிப்படையில் எங்கே 2 பேர் இல்லை அதுக்கு மேற்பட்டு ஆண்டவருடைய நாமத்தில் கூடி வராங்களோ அது அங்கே ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொன்னார். கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தேவன் வாசமாகிறாருன்னு சொல்லி நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுறேன்னு சொன்னார். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாருன்னு சொன்னார். விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் அனுதினமும் கூடி வீடுகள் தோறும் கூடி அப்பம் பெற்று அப்போஸ்தல அந்நியுனத்திலையும் ஐக்கியத்திலையும் ஒன்றாய் தரித்திருந்தார்கள்னு சொன்னாங்க. ஒருவனும் தனக்குரியவைகளை தனதென்று சொல்லவில்லை, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடவில்லை, எல்லாம் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள்னு சொன்னாங்க. குலைவால் வீட்டில் கூடினாங்க, அங்கே கூடினாங்க, இங்கே கூடினாங்கன்னு சொன்னாங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள்னு சொன்னாங்க. இப்படி எல்லாமே ஒருவருக்கொருவர்னு இன்டர் டிபெண்டாக வச்சிருந்ததை சிலர் மற்ற எல்லாருக்கும்னு மாற்றினது யாரு? இல்லை சர்ச்சு எதுக்குன்னா ஒரு அரை மணி நேரம் பாட்டு பாடுறதுக்கு, ஒரு அரை மணி நேரம் வார்த்தையை கேட்கறதுக்கு அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தது யார்? ஆட்டம் பாட்டத்துல ஒரு லிமிட்லெஸ் இருக்காது, அது பயங்கரமான பாவத்திலே கொண்டு போய் விட்டு விடும். எனக்கு அன்பானவர்களே, இது கண் முன்னாடி நடக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. ஆனாலும் கூட இது போன்ற பாவ செயல்களிலே இளம் ஊழியர்கள் விழாதபடிக்கு நாம அதிகமாய் கருத்தாய் அவர்களை நாம ஜெபத்திலே தாங்குவோம். கர்த்தர் அவர்களை வழிநடத்துவாராக. இப்போ கடைசியா திருப்பூர் சாலமனுக்கும் அவருடைய சபை மக்கள்னு சொல்லப்படுற ஒரு கூட்டத்துக்கும் அவரை சார்ந்து இருக்கிற மக்களுக்கும் அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே கேட்டு இதுக்கான பதில் அவங்களே பெற்றுக்கொள்ளும்படி ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறேன். உங்கள் வட்டாரத்தில் இந்த மாதிரி தவறான பாவத்தில் விழுந்ததா சரித்திரமே இல்லையா? அவங்க டான்ஸ் ஆடி பாட்டு பாடினதுனால விழுந்துட்டாங்க, நீங்கள் டான்ஸ் ஆடி பாட்டு பாடலை, நீங்கள் விழாமல் இருக்கிறீங்களா?
இதான் சத்தியமா? இதுதான் சர்ச் கேதரிங். இல்லை மீட்டிங் நடத்தி பாட்டு பாடிட்டு ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக பேசிட்டு பரஸ்பரமாக நல்லா இருக்கீங்களா எல்லாம் விசாரிச்சுட்டு ஒருவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படி வீட்டுக்கு போகிறது, இதுதான் சர்ச்சா? அந்த மீட்டிங்கை தான் சர்ச் குறிக்குதா? சபைன்னு ஆண்டவர் வந்து தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை அப்படின்றது இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறது தான் குறிக்குதா? அந்த மீட்டிங்கை நடத்துறது அங்கே மூடிட்டாங்கன்னா சர்ச்சு மூடிட்டாங்கன்னு அர்த்தமா? இப்போ அவங்க ஆடல் பாடல் அங்கே நடக்குது, இங்கே திருப்பூரில் நடக்கலை, அதனால அதை விட இது ஃபார் பெட்டர், அதனால அங்கே பாவம் நடக்குது இங்கே பாவம் நடக்கலை, அதை தான் சொல்ல வரீங்களா? உண்மையாக சொல்கிறேன், வேதத்தின் அடிப்படையில் மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி வந்து சபையாக செயல்படுவதுனா என்ன? எப்படி செயல்பட்டாங்க? நம்ம இன்னைக்கு எப்படி செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதை ஒரு தனிநபரும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவரேன்னு கேட்டு கற்றுக்கிட்டு அதன்படி வாழ ஆரம்பித்தா அது சபை. இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்ல போகிறாரு, நான் கேட்க போகிறேன், அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு இந்த ஒருவருக்கு ஒருவர்ன்ற கான்செப்ட் இல்லாமல் ஒருவர் எல்லாருக்குன்ற கான்செப்ட் மாறிச்சுன்னு வைங்களேன்,